ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நெக்ரோமன்சர் லேயர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ரோமன்சர் லேயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு லெதர் ஆர்மர் போதுமானது. கண்டிப்பாக லெதர் ஆர்மரோட அதிகமான ஆர்மர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நெக்ரோமன்சர் லேயரில் நம்மளோட ஆர்மர் வழக்கத்தை விட அதிகமான அளவு வேகத்தில் லைஃப் வந்து கம்மியாகும். ஸோ லெதர் ஆர்மர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைஃப் வந்து ஆர்மரோட லைஃப் ரொம்ப வேகமாக கம்மியாகிறதால நம்ம அதிக அளவு டேமேஜ் உள்ள வெப்பனை யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம இந்த லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த எக்ஸ்பர்டன் ஸ்வாட் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளப் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளப் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த நெக்ரோமன்சர் லேயரில் என்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெதர் ஃபைட் பண்ணாலும் சரி ஃபைட் பண்ணட்டாலும் சரி உங்களோட ஸ்வாடோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் பண்ணிக்கலாம். அந்த டைம் வந்து உங்களோட ஸ்வாடோட லைஃப் வந்து குறையாமல் பார்த்துக்கலாம். அடுத்து நான் இந்த பவுடர் ஹேக் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுறது மூலம் நம்ம வந்து நெக்ரோமன்சர் லேயர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நெக்ரோமன்சர் லேயர் வந்து வேகமாக ஃபினிஷ் பண்ண பார்த்துக்கோங்க. வெப்பனுக்கு சுவிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உல்ஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஈஸியாக நெக்ரோமன்சர் எங்கே இருக்குன்னு டிஃபைன் பண்ணலாம். நானாக நார்மலாக அந்த இது யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த டைம் வந்து வேகமாக இது வந்து வேறு இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகிட்டு, இப்போ நம்ம உல்ஃப் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக லொக்கேஷன் வந்துருக்கலாம். ஃபாஸ்ட்டாக கில் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணியே கில் பண்ணியாச்சு. பட் இதுலேயும் நான் அப்பப்போ சுவிட்ச் பண்ண மறந்துட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுனால எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த ஸ்டீஃபன் பீட்டர் டிங்க்சர் வந்து இந்த இடத்துல நம்ம நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சாக்ரிஃபிஷியல் மேப். இந்த சாக்ரிஃபிஷியல் ஆல்டர் மேப்பை நம்ம ஸ்கார்லட் கேம்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலம் நமக்கு ஆல்டர் லொக்கேஷன் மேப் வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட இப்போ 60 ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து இந்த கேம்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அடுத்த டைம். இப்போ நமக்கு ரீசெட் டைம் பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆகுது. இப்போ நம்ம அந்த மேப்பை யூஸ் பண்ணுவோம்.
நம்ம இந்த டேகரை எடுத்துக்கலாம். இது நமக்கு அந்த கார்டு கிளிக் பண்ண யூஸ் ஆகும். ஃபஸ்ட் இந்த ரோப்பை நம்ம கழட்டி விடுவோம். ஆட்டோ மோடில் இனிமேல் நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான். ஆர்மர் நமக்கு தேவையில்லை, ஸோ ஆர்மரை எடுத்துட்டுருவோம். இப்போ நம்ம இந்த அதர் கார்டை கிளிக் பண்ணுறதுமோ நமக்கு வந்து டிவோஷனல் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெக்ரோமன்சர் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நெக்ரோமன்சர் லேயரில் உங்களுக்கு இந்த மேப்பே ஃபுல்லாக கிடைக்கும். நமக்கு இந்த ஃப்ராக்மெண்ட் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்த மேப் கலெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ நெக்ரோமன்சர் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மேப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிவோஷன் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக டிவோஷன் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கல் அவ்வளோவா இந்த கார்டு அவ்வளோவா அப்பியர் ஆகலைன்னா இந்த மேப் யூஸ் பண்ணுறதுக்கு மேப் அதிகம் யூஸ் பண்ணுங்கள்.